நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் தென்காசி மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு விளையாட்டு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள மாவட்ட விளையாட்டு வளாகம் திறந்து வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் கமலை கிஷோர், மக்களவை உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார், தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார், சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா மற்றும் விளையாட்டுத்துறையில் உள்ள ராஜேஷ் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் கோதர்ஷா. தென்காசி மாவட்டத்தில் விளையாட்டு அரங்கம் தமிழ்நாடு அரசால் தமிழக முதல்வரால் இன்று காணொலி மூலம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இங்கே விளையாடுறதுக்கு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம சில கேள்விகளை கேட்போம். தம்பி, விளையாட்டு அரங்கம் எப்படி இருக்கு? முதலமைச்சர் இந்த மாதிரி கட்டி கொடுத்ததுக்காண்டி நன்றி முதல்ல சொல்லிக்கிறேன். எஸ்டிஐடி தென்காசியில் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வந்ததுக்கு ரொம்ப நன்றி முதலமைச்சருக்கு. இந்த மாதிரி பெரிய கிரவுண்டு கட்டி கொடுத்துருக்காங்க விளையாடுறதுக்கு. என்ன வசதி இல்லாமல் இருக்கு? என்ன வசதியெல்லாம் அங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க? இங்கே விளையாடுறதுக்கு பேஸ்கெட் பாலுக்கு, ஃபுட்பாலுக்கு எல்லாம் தனித்தனியாக ஸ்டேடியம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இண்டோர் ஸ்டேடியம் வேறு உள்ளே கட்டிட்டு இருக்காங்க. அது கட்டி கொடுத்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. வேற என்ன வசதியெல்லாம் இருக்கு? நல்ல இடம்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா இதுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் தனித்தனியாக இடம் கொடுத்துருக்காங்க. இடம் ஒதுக்கீடு நிறைய இருக்கு. அதாவது விளையாட்டு வீரர்கள் மாணவர்கள் கூறுகள் என்ன கூறுதாங்க அப்படின்னா, தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி விளையாட்டு அரங்கம் அமைந்துள்ளதால் பஸ் வசதி அமைத்து கொடுத்தால், அரசு பஸ் வசதி அமைத்து கொடுத்தால் மிக ரொம்ப வசதியாக இருக்கும்னு சொல்லி மாணவர்களுடைய கருத்தாக உள்ளது. முதல்ல நம்ம தமிழக முதலமைச்சர் இந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்தின இன்ஜினியர்கள் எல்லாருக்குமே மனமார நன்றி சொல்லிக்கிறேன். நமக்கு இங்கே லோக்கல் தான். நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு விளையாட்டில் அவ்வளோ ஆர்வம். எங்களுக்குலாம் விளையாட வசதி கிடையாது. இன்னைக்கு இங்கே நல்ல ஒலிம்பிக் ஸ்டாண்டர்ட்ஸில் இங்கே ஒரு ட்ராக் அண்ட் ஃபீல்டு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இது சுற்றி விட எல்லா பசங்களுக்கும் இது ஒரு புத்துணர்ச்சி. என் பையன் சின்ன பையன் தான், இப்போவே டெய்லியும் ஓடிட்டு இருக்கோம். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதுலேருந்து வந்துட்டு இருக்கோம். இது நீங்கள் சுற்றி இந்த கிரவுண்டில் வந்து நின்று பார்க்கணுங்க. ஒரு அத்லட் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் தான் கண்டிப்பாக உனக்கு தேவை. இது மனதளவுலேயும் உடம்பளவுலேயும் ஒருத்தர் நல்லா வளர்ப்புறதுக்கான நல்ல ஒரு திட்டங்களாக தான் இது இருக்குது. இதில் என்ன ஒரு இதுனா, நம்ம கொஞ்சம் உள்ளே இருக்குது, கொஞ்சம் தென்காசிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி வர மாதிரி இருக்குது. சுற்று வட்டார இதில் எல்லோரும் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் பஸ் வசதிகளும் சாலைகளும் இங்கே சரியான இதில் இல்லை. கொஞ்சம் மக்களும் சின்ன சின்ன பசங்க குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் இதை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு கவர்மெண்ட்டே ஒரு சின்ன ஒரு மினி பஸ்ஸோ இல்லை ஒரு ப்ரைவேட் கவர்மெண்ட் பஸ்ஸோ ஒரு கூட நம்ம இனிஷியலாக செயல்படுத்தலாம். ரெகுலராக ட்ராக் அண்ட் ஃபீல்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கிரவுண்டில் மேட்ச் எடுக்கும்போது கண்டிப்பாக உலக அளவில் ஒரு பெரிய அத்லெட் நம்ம இந்த தென்காசி மாவட்டத்துலேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது நிறைய கண்டிப்பாக இருக்குது. மேலும் இதேமாரி நிறையா ஸ்போர்ட்ஸ் மூலியமான இது நிறைய பண்ணணும். நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க. அவங்களும் இதெல்லாம் கொஞ்சம் நேரில் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணாங்கன்னா இன்னும் இந்த இடத்துக்கு சுற்றி இருக்கிற மக்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய புத்துணர்ச்சியாகவும் ஒரு ஊக்கமாகவும் இருக்கும். மாவட்ட ஆட்சியாளர் இந்த இதுக்கான பார்க்க இங்கே லோக்கலில் இருக்கிற சப் ரிஜிஸ்டர் கலெக்டர்ஸ் ஆஃப் வாட் எவர் த பர்சன் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி எல்லாரும் கொஞ்சம் இணைந்து இதை இன்னும் கொஞ்சம் செயல்படுத்திட்டாங்கன்னா தென்காசி மாவட்டத்துக்கு இது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். இங்கேருந்து கண்டிப்பாக உலக அளவில் இருக்கிற அத்லெட்ஸ் நிறைய பேர் ரெடி ஆகி வருவாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் வெறி இருக்கும். சிட்டியில் எல்லாருக்கும் டெக்னிக்கல்ஸ் நிறையா தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த சாதிக்கணுங்கிறது இது இருக்காது. எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணுற பசங்க, கூலி ஆளுங்க எல்லாருமே இதாக இருக்காங்க. கண்டிப்பாக இது தென்காசி மாவட்டத்துக்கு எங்கள் சுற்றுவட்டத்துக்கு இருக்கிற மாணவர்களுக்கும் விளையாட்டில் ஒரு இதாக நினைக்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக ஒரு ரொம்ப பயனுள்ள ஒரு